பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். ஃபாதர் சொல்லியிருக்கிறார், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க சாமி, நிறையா பேசுங்க, நல்லா பேசுங்க, 11 மணி வரைக்கும் பூசை வைங்கன்னு சொல்லியிருக்கிறார். பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும். பின்னாடி இருக்கிற ஃபாதர்லாம் அப்புறம் கத்தி எடுத்துருவாங்க. அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோம், அப்படி தானே? என்ன ஆசைப்பட்றீங்களா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இந்த மண்புழு இருக்குது பார்த்தீங்களா, மண்ணுக்குள்ளே ஒரு மண்புழு கிடக்கும். அந்த மண்புழுவை தோண்டி வெளியில் போட்டுட்டிங்கன்னா அந்த மண்புழு என்ன செய்யும்? அப்படியே வெயிலில் கடந்து செத்து போயிருமா? அது முயற்சி பண்ணும்ல. என்ன செய்யும் முயற்சி? திருப்பி மண்ணுக்குள்ளே போகும், போய் தன் இருப்பிடத்தில் போய் உட்காந்திக்கணும். அதுதான் அதுக்கு வெற்றி. ஒரு தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி வெளியில் போட்டுட்டிங்கன்னா அந்த மீன் என்ன செய்யும்? குதிச்சு குதிச்சு என்ன பண்ணும்? திருப்பி தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணும். தண்ணியே இல்லைன்னா செத்து போயிடும், மற்றபடி முயற்சி செய்யும், வெற்றி அடைய முயற்சி பண்ணும். எல்லாமே முயற்சி பண்ணுது வெற்றி அடையணும். இப்போ கடவுளும் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்னு விரும்புகிறாருன்னா, நீ முயற்சி செய், வெற்றி அடைவ. நீ வெற்றி அடையணும். அதுக்கு தான் கோயில், அதுக்கு தான் சாமி, அதுக்கு தான் இந்த பைபிள், அதுக்கு தான் இறைவார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். நீ ஒன்றும் பண்ணாதப்பா, நான் உன்னைய ரொம்ப அன்பு செய்கிறேன், நீ நல்லா தின்னுபிட்டு தூங்கு, உன்னைய தூக்கிக்கிட்டு போய் மோட்சத்தில் உட்கார வச்சுருவேன். இப்படி எங்கேயாவது கடவுள் சொல்லியிருக்கிறாரா? என்ன குட்டி பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? எங்கேயுமே சொல்லலை. நீ நல்லா தூங்கி தின்னுபிட்டு தூங்கு, உன்னை தூக்கி கொண்டு போய் மோட்சத்தில் உட்கார வைக்கிறேன்னு கடவுள் சொல்லவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தீங்கன்னா உன்னை தூக்கி கொண்டு போய் மோட்சத்தில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாரா? இந்த மாதிரி பூசைக்கு வந்து கோயிலில் நல்லா உட்காந்துருந்தோம்னா மோட்சத்துக்கு போயிடலாமா? போகலாமா? கொஞ்சம் பேர் என்ன முறைங்க, என்னடா எதுக்குமே போக மாட்டேன்னா என்னத்துக்கு தாண்டா செய்கிறது? பயப்படாதீங்க. எதுக்கு ஆலயத்திற்கு வரோம்? இந்த இறைவார்த்தையை கேட்கணும். இறைவார்த்தையை கேட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். செஞ்சால் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவர் இதுதான் சொல்லிக் கொடுக்குறார். திருவெளிப்பாடு 3:21 சொல்கிறார். திருவெளிப்பாடு 3:21 நான் வெற்றி பெற்று, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏசு என்ன சொல்கிறாரு? நானே வெற்றி பெற்று தான் இங்கே போய் உட்காந்துருக்கேன். நான் அப்பா கிட்ட சொல்லி, அப்பா நான் உன்னுடைய மகன் தானப்பா, என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடுப்பா ஓரமா. இந்த உலகத்தில் நீ லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணலாம். உலகத்தில் நம்ம தோஸ்து, நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நீ சைடு ட்ராக்கில் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய மோட்சத்துக்குள்ளே போகிறதுக்கு நீ சைடு ட்ராக்கெல்லாம் போகவே முடியாது. இயேசு அதுதான் சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் அனைவருக்குமே. பார்த்தீங்களா? என் வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. நான் வயசானவங்களாம் நல்லா கவனிங்க. அதனால் நினச்சிக்க கூடாது வயசானவங்களெல்லாம் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவாருன்னு. இல்லை, நல்லா கேட்கணும். முதல்ல காது கொடுத்து கேட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பாருங்க, இன்னைக்கு வியாகுல மாதாவுடைய ஃபீஸ்ட்டு. இன்றைக்கி நிறைய இடத்துல மாதாவை ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இது கிராமங்கிறதுனால ஊருக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. டவுனுலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதாவை வந்து எதுக்கு மாதா தேவையா, மாதாவை வந்து இவ்வளவு தூரம் உயர்த்தணுமா, இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மரியாள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கணுமான்னா கண்டிப்பாக ஆமாம். திருச்சபை மரியாளை தூக்கி ஒரு உயரத்தில் வச்சுருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மை, அது சரி. எப்படி சரி? அது சரிதானாங்கிறதுக்கு நம்ம பேசணும்ல. யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏன் மாதாவை தூக்கி இவ்வளோ தூரம் உங்கள் கோயிலில் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால், அது என்னமோ தெரில, யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பதில் நீ சொல்லலாமா? அன்னை மரியாளினுடைய அன்பு பிள்ளைகள் இப்படி ஒரு பதில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? திருவெளிப்பாடு 3:21 சொல்லணும். என் தாய் தோத்து போனவங்க இல்லை, சிலுவைக்கு அடியில் நின்று வெற்றி பெற்ற தாய்.
ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நிற்கல, இன்னைக்கு 7 வியாகுலங்கள். வியாகுல மாதாவை பற்றி பேசும்போது 7 வியாகுலங்கள். அக்கா பார்க்குறாங்க, அக்கா நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, அதான் 7 வியாகுலம் இருக்குது. பார்க்காதவங்க வந்து எட்டி பார்த்துட்டு போங்க என்னென்ன வியாகுலம்னு. அதெல்லாம் சொன்னால் லேட் ஆகிடும். அன்னை மரியாள் வெற்றி பெற்றதுனால தான் இன்னைக்கு அரியணையில் இயேசுவோடு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம சிலுவை நம்மளுடைய ஜெபமாலையில் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி தியானிக்கிறோம். அது ரொம்ப சரி. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கும் அந்த இடத்தை தரேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது வெற்றி பெற்றுருவோம் ஆண்டவரே, எப்படியாவது நான் ஓடி வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்புறவங்க பிள்ளைங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா ஒரு தடவை சொல்லிருங்க வாயை திறந்து. நான் சும்மா கேட்கல, ஆண்டவர் கேட்க சொல்றாரு, கேட்குறேன். வெற்றி பெறணும், நான் வெற்றி பெறுவேன் அப்படி நம்புறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு வெற்றியும் வேணாம், ஒன்றும் வேணாம் சாமி, நரகத்துக்கே போகிறேன், அவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. யாராவது குட்டி பிள்ளையெல்லாம் போகப்படாது, மோட்சத்துக்கு தான் போகணும், எல்லாரும் மோட்சத்துக்கு தான் போகணும். ஏன் பிள்ளைகள பாருங்க, ஆண்டவர் எதுக்கு தான் நம்மளுக்கு இந்த விழாவை கொடுத்து சிந்திக்க சொல்றாரு பாருங்க. இறைவார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன் அப்படின்னு யார் சொல்றா? பாதசிங்க நிறைய சொல்லியிருப்பாங்க, அவங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இறைவார்த்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன் அப்படின்னு யாரும் சொன்னாங்க? நீதாயா சொல்ற அப்படின்னு என்னைய சொல்லிடாது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டார், புனித ஜெரோம் அப்படின்னு சொல்லி ஒரு புனிதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, சிலுவை அடியில் நிற்க தெரியாதவன் மீட்பின் பாதையை அறிய முடியாதவன். சிலுவைக்கு அடியில் நீ நிற்க தெரியலன்னா உனக்கு மீட்பின் பாதை உனக்கு தெரியாது, அவ்வளோதான். இப்போ வெற்றி பெறும் அனைவருக்கும் அப்படின்னு சொன்னல, அப்போ வெற்றி பெறுவதற்கான வழி என்ன? என்ன மாதிரி விளையாட்டை விளையாண்டா வெற்றி பெறுவோம்? ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. துன்பங்கள் ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு உலகம் அதை சொல்லிக் கொடுக்காது. இன்னைக்கு உலகம் சொல்லுது துன்பமே வேண்டாம், உன் துன்பத்தெல்லாம் எடுத்துடும், நீ ஜாலியாக படுத்து கிடந்துட்டு நீ செத்துப்போ. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவமும் இயேசு கிறிஸ்துவோ அன்னை மரியாளோ சூசையப்பரோ இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கல. இவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. துன்பம் வேண்டான்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்காத. நான் வந்து உனக்கு பரிசளிக்கிற வரைக்கும் நீ துன்பத்தில் ஓடு. நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? எழுந்து ஒளி வீசு, நான் உனக்கு மாட்சி கொடுக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அதனால தான் இந்த சிலுவை நம்முடைய அடையாளமாக இருக்குது. துன்பங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்குது. பிலிப்பியர் 1:29 சொல்கிறாரு பாருங்க, கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எப்படி காட்டுவீங்க? கழுத்தில் சுருவம் போட்டிருக்கிறேன் சாமி, நான் வீட்டில் படம்லாம் வச்சுருக்கிறேன், சுருவம்லாம் வச்சுருக்கிறேன், கோயிலுக்கு வர எல்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். கடவுள் ஏன் அருளை உங்களுக்கு கொடுக்குறாரு? துன்பங்களை ஏற்பதற்கு. அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்த அருளை அவங்க சிறப்பாய் பயன்படுத்தினாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி துன்பம் எப்படி வரும்? உங்களுக்கு நோயாக வரலாம், நோய் வரலாம். ஒரு பொறுப்போடு ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்கு துன்பம் வரும். இன்றைக்கி ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, ஒரு தாயாக இருப்பீங்க. அப்போ தியாகம் நிறைய செய்ய வேண்டி இருக்கும். அந்த இடத்துல பொறுப்புடன் நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு ஒரு துன்பம் வரும். இப்போ நான் பூசம் வைக்கிறேன், பங்கு சாமியார் இங்கே இருக்கிறார். இப்போ இங்கே பின்னாடி உட்காந்துருக்கிற மற்ற ஃபாதர்லாம் எதுக்கு வந்தாங்க? அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்கிறது கஷ்டம்தானே. ஏன் வந்திருக்கிறாங்க? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கி அவங்க மகிழ்ச்சியில் போய் நம்ம பங்கெடுத்து அவங்க மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அந்த துன்பத்தை அவங்க எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் அவங்களை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கே உட்காருங்க அப்படி சொல்லலை, இல்லைங்களா? அது விருப்பப்பட்டு கொடுக்குற அன்பு. அப்போ இந்த அன்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? வலி இருக்குது.
ஒரு ஒரு பாரம் இருக்குது. நன்மை செய்து துன்புறணும். நீ போய் அடுத்த வீட்டில் திருடிட்டீன்னா 4 பேர் சேர்ந்து அடிப்பான், அப்போ ஒரு துன்பம் வரும். இது கடவுளுக்கு சேருமா? சும்மா வாய் கிடக்காம, அக்கா உனக்கு தெரியுமா இந்த பக்கத்து ஓட்டுக்காரி அப்படி இப்படி பேசும்போது இவங்க கேட்டுட்டு போய் அங்கே சொல்லிடுவாங்க, எந்த மாதிரி உன்னைய என்ன மாதிரி சொன்னா தெரியுமா, உடனே அங்கே சண்டை வந்துடும். அதனால மனக்கவலை, யார்கிட்ட தான் உன்னை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது, அந்த மனக்கவலை கடவுளுக்கு போகுமா? போகாது. நான் சொல்லலைப்பா, இதெல்லாம் பேதுரு சொல்கிறார். நீ திருடனாக கொலகாரனா அடுத்தவன் காரியத்தில் போய் தலையிடுறவனா இருந்து அதனால் துன்பம் வந்துச்சுன்னா அது கடவுளுக்குரியது அல்ல. நன்மை செய்து துன்புறு, நன்மை செய்து துன்புறு. என் அன்பு பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். பைபிளில் அதை பார்க்க முடியாது. குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் சஃபர் பண்ணுறாங்க. நிறைய குழந்தைகள் கேன்சர் வியாதியில் பிறப்பிலேயே பல குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க. இப்போ கடவுள்கிட்ட கேட்டேன், ஏப்பா இவ்வளோ குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே? இப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ எல்லாம் கஷ்டப்பட மாட்டேங்கிற, பாவமறியாதவர்களுடைய துன்பம் எனக்கு வேணும். ஐ நீட் சஃபரிங் டு சேவ் த வேர்ல்டு. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு துன்பம் வேணும். ஆனால் நீங்கள்லாம் அந்த துன்பத்தை கொடுக்கல. அதனால் இந்த குழந்தைகள் தான் இப்போ எனக்கு உதவி செய்கிறாங்க. இன்னசென்ட் சில்ட்ரன், பாவம் அறியாத குழந்தைகள் தங்கள் துன்பத்தின் வழியாக கடவுளுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. பைபிளில் ஒருத்தன் ஊனமாய் பிறந்தான்னு ஒரு வருது இல்லையா? அந்த ஊனமாய் பிறந்ததுக்கு கேட்குறாங்கல்ல, இவன் ஊனமாய் பிறந்தது இவன் செய்த குற்றமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இவன் செய்த குற்றமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, கடவுளின் மாட்சி இவரில் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ அந்த மனுஷன் ஊனமாய் பிறந்திருப்பது கடவுளுடைய மாட்சிக்காக. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நமக்காக துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, நாமளும் அந்த துன்பத்தில் பங்கெடுக்கணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் உங்களுடைய துன்பங்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு நன்மை செய்யும் பொழுது நம்மளாக போய் நன்மை செய்யணும். நன்மையை நாம் தானாக செய்ய முடியாது, நம் உள்ளத்தை உற்சாகப்படுத்தணும். ஆண்டவர் நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 4:13 சொல்கிறாரு, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். கிறிஸ்துவின் துன்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருக்காக நன்மை செய்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் துன்புறும் போது அது கிறிஸ்துவின் துன்பம். அதற்காக நீ துன்பப்படும் போது மகிழ்ச்சி அடைஞ்சிருங்க. அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போது அப்போ நீங்க மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களில் கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, செயல்பாடே இல்லை. கோயிலுக்கு போகிறது, உட்கார்றது, நன்மையை வாங்கி நல்லா தின்னுபிட்டு போயிடுறது. தேவ பிள்ளைகளே, நற்கருணைக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, யூ கரைஸ்ட். யூ நான் குட்டு, காரிஸ்னா கருணை. இந்த வார்த்தையை பிரிக்கிறோம். நல்ல கருணை, அதான் நற்கருணை. இயேசுவிடம் நல்ல கருணை வெளிப்பட்டது. நம்மெல்லாம் பாவிகளாக இருந்தோம், வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டு தவிச்சோம். அவர் கேட்கல, நம்மளாம் கேட்கல, அவராக இறங்கி வந்து நன்மை செய்தார். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நன்மை செய்யணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுக்காக, பெலன் கொடுக்கறதுக்கு தான் நற்கருணையை உங்ககிட்ட கொடுக்குறார். இந்த நற்கருணையை வாங்கிக்கிட்டு நம்ம இந்த சமூகத்தில் போய், இந்த ஊருக்குள்ளே போய் நல்லது செய்யணும். அப்போ ஒரு சில துன்பங்கள் வரும், காயங்கள் வரும். இப்போ நாங்கள் சாமியார்கள்லாம் இருக்கிறோம்ல, நீங்கள் ஏதோ குறை பேசாமல் இருக்கிறீங்களா? குறை பேசாமல் இருப்பீங்களா? இருக்கீங்களா? அது எப்படி சாமி? அது ஒரு வீட்டில் ஆரம்பிப்பீங்க குறை பேச. உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த வீட்டில் அந்த வீட்டில் அந்த வீட்டில் அந்த வீட்டில்னு அப்படியே போய் எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது. சாமியார் வீட்டில் தான் முடிக்கிறது. அவள் தான் கொண்டு போய் சாமியாருக்கு குழம்பு தராலாமே. ஆமாம், அவள் கையில் வாங்கி குடித்தா தான் அவருக்கு நல்லா இருக்கும். நம்மலாம் கொடுத்தோம்னா வேணாம் வேணான்னுவார். எல்லா 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 வீட்டுக்கும் பேசும்போது சாமியார் வீட்டில் கதையை முடிச்சுட்டு நீ தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா? பிள்ளைகளே, நம்ம நன்மை செய்யணும் இல்லையா? நம்ம வாயிலேருந்து வரும்போது நல்ல வார்த்தையாக சொல்லணும். அடுத்தவங்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, செயல்படக்கூடிய விஷயங்கள், செயல்பாடுக்குரிய விஷயங்கள் கடவுளுக்குரியதாக இருக்கணும். இதுதான் துன்பங்களை உங்களுக்கு கொடுக்கும். அது கடவுளுக்கு மாட்சியாக இருக்கும்.
இந்த மாட்சிக்குரிய ஒரு ஓட்டத்தை தான் அன்னிமரியால் ஓடினார்கள், வெற்றி பெற்றார்கள். இதோ இனிமே நீங்கள் உங்கள் ஓட்டத்தை மாற்றி பாருங்கள். இந்த செப்டம்பர் 14ஆம் தேதியில் நம்ம கொண்டாடின அந்த விழாவை இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்கு போக போகிறீங்க. இந்த நாட்களில் நீங்கள் குறிப்பறிந்து ஓடணும், இலக்கு இல்லாமல் ஓடக்கூடாது. இலக்கோடு ஓடி அந்த இலக்கை நீங்கள் அடையணும். இந்த 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 வருடம் முழுசாக உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், இது வரைக்கும் தெரியாது, இப்போ சொல்லியாச்சு. இனிமேல் நீங்கள் உங்கள் ஓட்டம் எப்படி இருக்க போகுது கடவுள் பார்த்துட்டே இருப்பார். அப்படி ஓடுகிற பிள்ளைகளுக்குத்தான் தூய ஆவி துணை இருப்பார், கடவுள் துணை செய்வார். அவர்களுக்குத்தான் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்து கொள்வேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இடத்த விற்கிறான், கேன்சர் வந்துருச்சு, இடத்த விற்கிறான், வயிற்று வலி ஃபாதர், எனக்கு குடியாங்கிறேன், கொடுக்கவே மாட்டேங்கிறான் ஃபாதர், நீங்கள் கொஞ்சம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா ஃபாதர்? எதுக்கு? அந்த 10 ஏக்கர் இந்த அம்மாளுக்கு எழுதி வைக்கிறதுக்கு தேவை பிள்ளையில. இப்படித்தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் எதையாவது சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு ஓடிக்கிட்டோம், எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீங்கள் இந்த உலகத்தில் பொருள் திரட்டுவதற்காக நீங்கள் படுற கஷ்டமெல்லாம் வீணா போகும். ஆண்டவருக்குரிய துன்பத்திலே நீங்கள் பங்கெடுக்கிறது எதுவுமே வீணா போகாது. இதுதான் வெற்றிக்கான ஓட்டம். இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் ஓட பாருங்கள். எழுந்து நிற்போம்மா, எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எனக்கு ஆற்றல் கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம மன்றாட்டுகளுக்காக நம்ம செவி கொடுப்போம், மன்றாட்டுகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.